ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இது பெஸ்டர். இதை என்ன எப்படி பயன்படுத்துவாங்க, எதுக்காக பயன்படுத்துவாங்க? ஒரு நோயாளி மருத்துவர்கிட்ட வருகிற பொழுது அவங்க இதை காதில் வச்சுட்டு இதை அப்படி காதில் வச்சு இதை அவங்களுடைய நுரையீரல் பகுதியிலையோ இதயத்தின் பகுதியில் வச்சு இந்த ஹார்ட் பீட்டையும் லங்ஸோட ஃபங்க்ஷனையும் பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறானா, உயிரோடு தான் வந்திருப்பாங்க. ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறவங்க தான் பல்ஸ் பிடிச்சி பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. சாதாரண சில பலவீனங்கள் நிமித்தம் வருகிற பொழுது கூட ஒரு மருத்துவர் இதை வைத்து பார்த்து அவர்கள் சொல்கிறத வச்சு கேட்டு மாத்திரம் மருந்து எழுதி கொடுக்க மாட்டார். இதையும் வச்சு பரிசோதனை செய்வார். பரிசோதனை செய்து அவர்கள் சொல்லுகிற காரியத்துக்கு ஒத்து போகிற விஷயங்கள் என்னென்ன சரீரத்தில் மாற்றம் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது அறிந்து அதற்கேற்ற மருந்தை அவர் தருவார். அதை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக போல நமக்கு எது ஜீவன் தரும் மருந்து அப்படின்னு பார்த்தா கர்த்தருடைய வேதம் தான். சங்கீதக்காரன் தாவீது முதலாவது சங்கீதத்தில் இப்படி சொல்லுகிறார், அழகாக சொல்கிறார்ல, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியுமா இருக்கும். முன்னாடி அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காமல், பாவிகளுடைய வழிகள் இல்லாமல், பரியாசக்கார உட்காரிடத்தில் உட்காராமல் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமாக. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுவான். நன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இது மருத்துவர்கள் இதை பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய சரீரத்தை பரிசோதிக்கிறார். நீங்களும் நானும் எதை வைத்து நம்ம பரிசோதித்துக் கொள்ளலாம்? நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயிர்ப்போடு இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறோமா? தேவனோடு இருக்கிற உறவில் சரியாக இருக்கிறோமா என்று சொல்லி பார்ப்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தின் தேவனுடைய வார்த்தைகளை தவிர வேறொன்று வழி கிடையவே கிடையாது. நம்ம தினமும் படித்து பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். எந்த இடத்துல நீங்கள் மரித்து கிடக்கிறீங்க, எந்த பகுதி பலவீனப்பட்டு இருக்கிறது, எந்த காரியத்தினால நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி, தேவனோடு உறவு கொள்ள முடியாதபடி இருக்கிறீங்க என்பதை பரிசுத்த வேதாகமே நமக்கு சொல்லிடுங்க. நம்முடைய ஆத்மாவை தொட்டு தொட்டு பார்த்து நம்முடைய அந்த வசனம் நம்மளை தொட்டு பேசும்போது சொல்லி, இதே எப்படி டாக்டர்கிட்ட அப்படி டெஸ்ட் பண்ணி மனுஷனுடைய பலவீனத்தை பார்த்து சொல்கிறாங்களோ அது போல கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். உங்களை நீங்களே சரி பண்ணிக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைய விஷயம் நம்ம ஆராய்ஞ்சா சரீரத்திலே சுகமாக இருக்கலாம். நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒரு சின்ன சோகம் பண்ணலாமா? நல்ல தெய்வமே, தர்மையான நேரத்துக்காக நன்றி. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். அவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனி தருகிற இலையுதிராய்ந்திருக்கிற மரத்தை கூட அவளை மாற்றுங்க. ஆண்டவரே, அவங்க வசனத்தை வாசித்து தங்கள் ஆவியில் பலனடைந்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வாதம் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இது நான் டாக்டர் கிடையாதுங்க, இது இன்னொரு டாக்டரோடது. ஸோ அதை நம்ம வச்சிடலாம். வசனத்தை கையில் எடுப்போம். நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்போம். God bless you.